Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics, chapter 3, algebra, unit exercise. பார்த்துக்கிட்டு இருக்கோம் 17th sum. Okay, good. What is given? Two farmers one and two cultivates three varieties of grains, namely rice, wheat and ragi. If the sale in rupees of three varieties of grains by both the farmers in the month of April is given by the matrix. Okay, good. சொல்லி 17th sum சொல்யூஷன் செய்கிறேன். வாட் இஸ் கிவன் அப்படின்னு எடுக்கிறேன். ரெண்டு ஃபார்மரு ஏப்ரல் மந்த்து சேல் பண்ணுற த்ரீ வெரைட்டிஸ் இது கொடுத்துருக்காங்க கிரெயின்ஸ் அப்படின்ட்டு. ஏப்ரல் சேல் in rupees. Okay, A equal to 500, 1000, 1500, 2500, 1500, 500. Matrix. First one rice, second one wheat, third one ragi. Farmer 1, farmer 2. Farmer 2. Okay, right. Next என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. பி அதே மாதிரி பி டினோட்ஸ் பண்ணுவோம், பி எழுதுவோம். ஓகேங்களா? இது வந்து மே மந்த்து. என்ன மந்த்து? சேல் இன் மே மந்த்து. மே மந்த்து சேல் இன் ருபீஸ். பின்றது ஃபார்மர் 2, 2A 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும்? 2 A வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000, 2000, 3000, 5000, 3000, 1000. ஓகே, குட். அப்போ ஆவரேஜ் அப்படின்றது, ஆவரேஜ்னால் சராசரி, ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். A + B/2. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/2 வச்சுக்கோ. A + B ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வந்துடும்? 1500, 300, 3000, 4500, 7500, 4500, 1500. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அதான் ஆவரேஜ். இந்த 2 1/2 போட்டிருக்கேன். 750, 1500, 2250, 3750, 2250, 750. இதுதான் ஆவரேஜ் சேல். ஓகேயா? ரைட். அப்போ இதுதான் மே சேல். சரியா? ஏப்ரல் மே சேல். ஜூன் வந்து அடுத்த ரெட்டிப்பாகும்ல. ஜூனில் சேல் இன் ஜூன்.
மறுபடியும் ரெட்டிப்பாகும், ட்வைஸ் இன்ட்டுன்னு அர்த்தம். 2 times ஆஃப் மே சேல், சரியா சொல்கிறது, மே மந்த்துடைய சேல். ஓகேங்களா? அப்போ என்ன வந்துடும், 2 into 2A, அப்போ என்ன வந்துடுச்சு, 4A. நெக்ஸ்ட்டு சேல் இன் ஜூலை, அப்போ 2 into சேல் இன் ஜூன். ஓகேங்களா? அப்படியே டபுள் ஆகிற மாதிரி 4A. அப்போ என்ன ஆயிடுச்சு, 8A அப்படின்னு வந்துடுச்சு அடுத்து. அப்புறம் ஆகஸ்ட் மந்த்து, அப்போ சேல் இன் ஆகஸ்ட் ட்வைஸ் இன்ட்டு சேல் இன் ஜூலை, அப்போ 2 into 8A, அப்போ 16A அப்படின்றதான் இங்கே ஆகஸ்ட் மந்த்து சேல். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை எதை செய்யணும், 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா சொல்கிறது? எதை, ஏஐ ஆவரேஜ் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் மந்த்து சேல் கண்டுபிடிக்கிறனால அதை 16ஏன்னு மல்டிப்ளை பண்ணணும். சேல் இன் ஆகஸ்ட், சரியா, சேல் இன் ஆகஸ்ட் மந்த். சரிங்களா? ரைட். அப்போ என்ன செய்யணும், அதை 16A. அப்போ ஏன்ற மேட்ரிக்ஸை 16ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு 8000, செகண்ட் ஒன் 16,000, தேர்டு வந்து 24,000, 40,000, 24,000 மல்டிப்ளை பண்ணி பாரு, அப்படி பொறுமையாக. அடுத்து 8,000. இதுதான் ஆகஸ்ட் மந்த்து சேல். ஓகேங்களா? குட். நிதானமாக பார்த்துக்க. ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 18th கொஸ்டின். வாட் இஸ் கிவன், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஆடில் கொடுத்துருக்கு. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கிட்டு வந்து காஸ் தீட்டா இன்ட்டு, இங்கே டிஃபராக இருக்கோ, இல்லை, ரைட், அதாவது இங்கே தவறாக எழுதிட்டேன். கிவனை பார்த்து மைனஸ் சைன் தீட்டா, இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, காஸ் தீட்டா, ப்ளஸ்ஸு இடையில நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸு மைனஸ் காஸ் தீட்டா காஸ் தீட்டா எக்ஸு ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐ 2ன்னு கொடுத்துருக்கு, 2x2 மேட்ரிக்ஸ்னால எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு. சரி, உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா மல்டிப்ளை பண்ணுறேன். காஸ் தீட்டா உள்ளே கொண்டு போய், அதே மாதிரி இந்த சைன் தீட்டா உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா, அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ் ஓவர், ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, அடுத்து இதை கொண்டு போனால் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இது உள்ளே கொண்டு போனால் எக்ஸு சைன் தீட்டா. ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். ஓகே, குட். இப்போ ஆட் பண்ணையில் பொறுமையாக நிதானமாக ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. இதையும் ஆட் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த இதையும்
இந்த டேர்மையும் ஆட் பண்ணோம்னா அதுவும் 0 ஆயிரும். அப்போ அது ரெண்டு ஆட் பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா அதே மாதிரி தான் வருது. ரைட். இப்போ ஈக்குவல் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ஒரு ஆன்சர். இப்போ இதில் எக்ஸ் சைன் தீட்டா வச்சுட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா. ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ தேவையானது அங்கிட்டு கொண்டு போனோம். இது அங்கிட்டு கொண்டு போனோம்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதிட்டேன். அப்போ கீழே கொண்டு வந்தோம்னா இந்த சைனுக்கு ஒரு சைன் வேணால் கேன்சல் பண்ணிடு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், சைன் தீட்டா அப்படின்னு வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. புரியுதுங்களா சொல்கிறது? இதுதான் விச் இஸ் ரிக்வயர்டு எக்ஸ் வேல்யூ. விச் இஸ் ரிக்வயர்டு எக்ஸ் வேல்யூ. ஃபைண்ட் எக்ஸ் தானே கேட்டிருக்கு. குட். 19th question. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. P0 02 கேபிட்டல் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 0 மைனஸ் Q 10. நெக்ஸ்ட் சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 2 மைனஸ் 2 2 2. BA ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு கொடுத்துட்டு பி என்ன Q என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ பி ஏ 0 minus Q 10 2 minus 2 2 2 0 minus 2Q minus 2Q 0 sorry 1 into 2 plus 0 1 into minus 2 plus 0. இப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. பிஏ மாற்றி எழுதிட்டணும். சி எழுதிட்டேன் பாரு. சாரிடா தம்பி. இந்த இடத்துல பாரு. P0 02 1 into PP 0 into 0 0 1 into 0 0 0 plus 0 0 minus 2Q P0. இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் சி ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சி இன்ட்டு சி ஈக்குவல் டு 2 minus 2 2 2 again 2 minus 2 2 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4 plus 4. அடுத்து 2 2s are 4 minus 4 minus 4. 2 2s are 4 plus 4. 2 2s are 4 plus 4. சரியா? பார்த்து பொறுமையாக நிதானமாக. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு ஒன்று 2 2s are 4 2 2s are 4
ஃபஸ்ட்டு +4 வரும், ரெண்டாவது என்ன வரும், -4 வரும். ஃபஸ்ட்டு +4, ரெண்டாவது என்னது, -4 மாற்றி போட்டேன். ஓகே, ஈக்குவல் டு 0 -8 +8 0. ஓகேங்களா? ரைட். இது செகண்ட். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். கிவன் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா பிஏஸ் ஈக்குவல் டு C² கொடுத்துருக்கு. பி வந்து 0 பிஏ 2Q P0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். கொடுத்துருக்கு. கண்டுபிடிச்சது C² கண்டுபிடிச்சது வந்து 0 -8 80. அப்போ ஃபஸ்ட்டு -2Q ஈக்குவல் டு -8 அடிச்சிட்டோம்னா Q ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். 8/2னா 4 ஆயிரும். நெக்ஸ்ட்டு P ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, 8. டேரெக்டாகவே ஆன்சர் வந்துருச்சு. P ஈக்குவல் டு 8 டேரெக்டாகவே ஆன்சர். ஓகேங்களா? பார்த்து கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூ. சம் 20வது சம். யூனிட் எக்ஸசைஸில் லாஸ்ட் சம். A is given கொடுத்துருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் 3 0 4 5. அடுத்து பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு 6 3 8 5. அடுத்து சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் டி அப்படிங்க எடுத்து சிடி -AB ஈக்குவல் டு 0ன்னு கண்டிஷன் கொடுத்துருக்கு. இதிலிருந்து எதை கண்டுபிடிச்சிருக்கான், டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சரியா சொல்கிறது? சரி, இப்போ நீனே யோசிச்சு பாரு. இது எல்லாமே 2x2 தான். அப்போ ஆர்டர் சிக்கு என்ன தான் கிடைக்கும், நம்மளாம் எடுத்துக்கிறோம். லெட்டு சிக்கு ஆர்டர் என்ன கிடைக்கும், 2x3. ஆர்டர் ஆஃப் சி இஸ் 2x2 தான். ஆர்டர் ஆஃப் சி இஸ் 2x2 மேட்ரிக்ஸ் தான். அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா ABCD அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், ஏபிசிடியை. அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிடி டின்ற மேட்ரிக்ஸ் தானே டினோட் பண்ணணும். சாரி, சிக்கு வேலை சி கொடுத்துருக்காங்க வந்து டிஎஸ். அப்போ டி ரைட். இப்போ சிடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை சிடி கண்டுபிடிப்போம். சி எழுதிடுவோம், டி எழுதிடுவோம். ஓகே, ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 3 × A 3A ப்ளஸ் 6C. அடுத்து 3B ப்ளஸ் 6D. அடுத்து A ப்ளஸ் C. அடுத்து B ப்ளஸ் D. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். அடுத்து AB கண்டுபிடிப்போம். AB மல்டிப்ளை ஏன்ற மேட்ரிக்ஸ். மல்டிப்ளை கரெக்டானு பார்த்துக்கோ. ஓகேங்களா? ரைட். ஈக்குவல் டு 18 9 64 737. ஓகே, குட். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுவோமா? கிவன் கொடுத்துருக்குது. அதாவது கிவன் என்ன கொடுத்துருந்தான், CD ஈக்குவல் டு AB. CD எழுதிட்டு
89, 64, 37. அப்போ a + c = என்ன வந்துடும்? கம்பேர் பண்ணையில் a + c அடுத்த மேட்ரு ஈக்குவல் பண்ணோம்னா 64, b + d அப்படின்னா 37. சரியா சொல்கிறது? ஃபைண்ட் d எல்லாமே கண்டுபிடிக்கணும்ல. அடுத்து 3a 6 இடாது. 3a + 6c = 18. இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வேணால் நேம் கொடுத்துக்குவோம். 1, 2, 3. சரியா? இது 3b + 6d 9. ஓகே, குட். a + இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கேன்ல, அதை 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா a + 2c = 6 3s are 18. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். கீழே a + c = 64. இது செகண்ட் ஈக்குவேஷன். சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடித்தோம்னா c = அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? c = என்ன வரும்? 58. அப்போ 58 எடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா a + c = 64. 58 + c = 64. c = 64 - 58 = 6. சாரி, a சிக்கு தானே போடணும். a இருக்குது ரிமைனிங். a ஆன்சர் அடிக்கிறோம். இப்போ a = 6 அப்படின்னு அர்த்தம். இது மாற்றி போட்டிருக்கேன், அவ்வளோதான். பார்த்துக்கோ. இதுக்கு இங்கிட்ட இது a இங்கிட்ட இருந்திருக்கணும். ஆக்சுவலி இது இங்கிட்ட இருந்திருக்கணும். சிக்கு பதிலாக போட்டது. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இங்கிட்ட செஞ்சிடுறேன். அடுத்த பேஜ் போனால் ஒரு மாதிரியா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பார்த்து பிரித்து பார்த்துக்கோ. ரைட். இப்போ b + d = 37. இது நேம் என்ன கொடுத்துருக்கோம்? 3. இந்த ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா b + 2d = 3. இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன். அப்போ b + 2d = 3. சிக்ஸ்த் ஈக்குவேஷன். சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இது 34. இது -b. அப்போ b -d. அப்போ d = dd -34. d = -34. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா -34 + d = 37. d = 37 + 34. அப்போ d = 71. அப்போ என்னென்ன ஆன்சர் இருக்குது அப்படின்ட்டு புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோ. வெரிஃபை பண்ணால் தான் தப்பாக ரைட்டாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? பார்த்து டிக்கு வந்து -34, பிக்கு வந்து டிக்கு வந்து -34, பிக்கு தான் இதான் மாற்றிருக்கேன். பார்த்தியா? அதான் கேட்குறேன். இந்த இடத்துல சின்ன மாற்றங்கள் அது வரும். அது எழுதையிலே இதாக எழுதுகிறதுனால தப்பாகுது. இந்த இடத்துல தப்பு, இந்த இடம் தப்பு. சரியா? ரைட். ஏன்னா பி கேன்சல் ஆயிரும், டி தானே வரும். -d = அப்போ வெறும் d = பாசிட்டிவ் d +d = அங்கிட்ட மைனஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம்.
அப்போ டின்றதுக்கு ஃபஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டில் பி இருக்குது, ரெண்டாவது தான் -34. அப்போ பி ஈக்குவல் டு 71. ஓகே ரைட். அதே மாதிரி இது என்னன்னு பாரு, எது சி. சி வந்து ஏ ப்ளஸ் சி. ஏ வந்து -58 வருது. ஆமாம், இந்த இடத்துல சி சப்ராக்ட் பண்ணையில் தப்பு பாரு. இந்த இடத்துல சி தப்பு, சப்ராக்ட் பண்ணையில் தப்பு தெரியுதா சொல்கிறது. அப்போ ஏன்னா லார்ஜ் வந்து -58. அப்போ -58 இங்கிட்டு போனால் என்ன ஆகும், +58. அப்போ என்ன 122. இதுதான் ஏ. அப்போ இந்த ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல டி, இதுதான் ஆன்சர். கடைசியில் கொண்டு வரணும். இதுதான் ரிக்வயர்டு ஆன்சரு, தனியாக கொண்டு வரணும், மறந்துடாத. கடைசியாக டி ஈக்குவல் டு 122. அடுத்து பிக்கு என்ன 71, சிக்கு என்ன -58, டிக்கு என்ன -34. இதுதான் ரிக்வயர்டு மேட்ரிக்ஸ், அது டின்ற மேட்ரிக்ஸ். இதுதான் ஆன்சர். இது அவன் கொடுத்த கண்டிஷன் கிவன். இது மேலே இருக்குது, இது தனிப்பட்ட விஷயம். இதுதான் நான் கடைசியாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்கே வரணும். சரியா, இதுவும் தனி பார்த்துக்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதோட யூனிட் எக்ஸசைஸ் 3 கம்ப்ளீட்டட். ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஏன்னா அடிஷனல் கொஸ்டின்லாம் தெரிஞ்சுச்சுன்னா தான் சென்டம் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.